ஆன்மீக தகவல்கள். கோபுர நிழல் அல்லது கொடிமரத்தின் நிழல் நம் வீட்டு மனையின் மீது விழாதபடி வீடு கட்ட வேண்டும். பெருமாள் கோவிலின் பின்புறம் சிவன், கணபதி கோவில் எதிர்ப்புறம் வீடு கட்டக்கூடாது. முட்கள் உள்ள செடியை வீட்டில் வளர்த்தால் பணம் தங்காது. ஜாதி, முல்லை, மல்லிகை, தாமரை, தும்பை, பாரிஜாதம், சாமந்தி போன்ற விநாயகர் மலர்களை வீட்டின் எல்லைக்குள் வளர்ப்பது மனை தோஷத்தை சரி செய்யும். தனியாக தென்னை மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஒற்றை பனைமரம் உள்ள இடத்தில் வீடு கட்டக்கூடாது. வீட்டின் வாசலில் அல்லது நிலக்கதவை திறந்தவுடன் முருங்கை மரம் அல்லது மாமரத்தை பார்க்கக்கூடாது. நன்றாக வளர்ந்த வேப்பமரத்தை அது மீண்டும் வளராமல் வெட்டப்பட்டால் அந்த வீட்டில் உள்ள ஒற்றுமை, சந்தோஷம், ஆரோக்கியம் கெட்டுவிடும். துணை இல்லாத அல்லது மறுகான்று இல்லாத வாழை மரத்தை வெட்டியவருக்கு வம்ச விருத்தி இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அன்புநந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு புதிய வீடியோக்களை கொண்டு வர ஊக்கமாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாயா.